புதிய கட்சி, ஒரு புதிய அரசு, அதுல வந்து சில அட்வான்டேஜஸ் இருக்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா அன்கன்வென்ஷனலா அவங்க வந்து வேலை செய்றாங்க. ஜெயிச்ச பிறகு அதிகாரத்தினுடைய அந்த ஒரு வெறியில போய் காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்க தாவேகாவோட அப்படின்ட்டு. தோத்துட்டாங்க, நாங்க போயிட்டோங்கிறது உண்மை இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்ன தோக்கலையா? அத வந்து அவங்க ஒத்துக்கணும். அதுதான் வந்து ஒரு சரியான மனநிலை நான் நினைக்கிறேன். உங்களுடைய அமைச்சரே ஆளுநர் கூட இணக்கமா போகணும் அப்படின்னு தான் சொல்றாரு. இங்க டிவிகே அரசாங்கமும் இப்ப சிபிஎஸ்இல மும்மொழி கொள்கை எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் போது அதனுடைய நிலைப்பாட்டுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குல்ல. புதிய அரசாங்கம் அவங்க இன்னும் ஒரு அரசாங்கத்தினுடைய தன்மைகளை வந்து அவங்க டாக் பண்ண வேண்டி இருக்குது. அவர்களுக்கு ஒரு அவகாசம் தேவை நான் நினைக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் மேல சில கிரிட்டிசிசம்ஸ் வருது, நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. எதுவுமே இன்டென்ஷனலா நடக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மற்றபடி ஒரு அமைச்சரே கான்ட்ரோவர்சியலா இருக்காரு அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஒரு தமிழ்நாட்டுல எதிர்கட்சியினுடைய பணிங்கிறது முன்னாள் கடந்த காலத்துல கூட்டணி கட்சிகள் இருந்தவங்க திட்டிக்கிட்டே இருக்கிறது இல்ல. அந்த இடத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கடந்து போய் அடுத்த அரசியல் பணிகளை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அவங்களுக்கு சரியா இருக்கும். ஜோதிமணி பத்தியும் மாணிக்கம் தாகூர் பத்தியும் பேச வேண்டி இருக்கு. நான் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்றாருன்னு கேளுங்க, எனக்கு தெரியாது. நீங்க போய் மைக்க வச்சு அவர் வாயை போடுங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ஜோதிமணி அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்றம் தேவை அப்படின்ட்டு மக்கள் இன்றைக்கு தாவேகா அரசு தேர்ந்தெடுத்திருக்காங்க. தாவேகா அரசுன்னு சொல்றதை விட காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அடங்கிய ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் இன்னைக்கு ஃபார்ம் ஆகி இருக்கு. அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கீங்க. இந்த அரசாங்கம் எப்படி நடந்துகிட்டு இருக்கிறதா நீங்க பார்க்கிறீங்க மேம்? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு புதிய கட்சி, ஒரு புதிய அரசு, அதுல வந்து சில அட்வான்டேஜஸ் இருக்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா அன்கன்வென்ஷனலா அவங்க வந்து வேலை செய்யறாங்க. குறிப்பா கரூர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இனாம் நிலம் இஷ்யூ, அது வந்து நிலம் மக்களுக்கு சொந்தம், சில இடங்கள் கோயிலுக்கு சொந்தம். கோயிலுக்கு சொந்தமான நிலம் கோயில் இருக்கட்டும், மக்களுக்கு சொந்தமான நிலம் மக்கள்கிட்ட இருக்கட்டும் நம்ம கேட்டிருக்கோம். இது வந்து நீண்ட காலமா ஒரு பெண்டிங்லேயே இருக்கு. இவங்க வந்து முறைப்படி இந்த 1 மாசமா நாங்க புதிய அரசாங்கத்தோட முதலமைச்சர் சும்மா நான் பேசியிருக்கேன். அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வருவாய்த்துறை அமைச்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ள என்ன நியாயமோ என்ன சட்டப்படி சரியோ அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 நல்ல முயற்சி எடுத்து 1 மாதம் வந்து ரெக்கார்ட்லாம் அலசி ஆராய்ந்து அதுல எங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை புரிந்து கொண்டு ஒரு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க 9ஆம் தேதி. ஸோ அது வந்து நீண்ட காலமா ஒரு கிடப்புல இருந்த ஒரு பிரச்சனை, மக்களுக்கு எந்த விதமான மக்கள் தப்புமே இல்லாம அவங்க பாக்குறது, அவங்க கஷ்டப்படுற மாதிரி ஒரு பிரச்சனை. ஸோ அதை வந்து ஒரு குறுகிய காலத்துல ஒரு அரசாங்கம் தீர்ப்பதற்கான முயற்சி எடுத்து அதுல ஓரளவுக்கு வந்து முதல் கட்டமா அவங்க சில ரெமெடியை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி வந்து ஒரு நேர்மையான ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை நடத்தணும், ஒரு வெளிப்படையான ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு கூட இப்ப நான் இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னாடி பார்த்தேன், யாராவது அதிகாரிகள் தரப்புல லஞ்சம் கேட்டா நீங்க வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எண் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. கரூர்ல பேசுறப்பவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நீங்க வந்து லஞ்சம் கொடுக்காதீங்க, அதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் உங்க பக்கம் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தடவை வந்து ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கியிருக்காங்க. அது மாதிரி பெண்கள் பாதுகாப்புங்கிறது ஒரு அரசியல் சார்ந்த அரசு சார்ந்த பிரச்சனையை நம்ம பார்க்க முடியாட்டி கூட அதை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்து ரெகனைஸ் பண்ணி ஒரு தீவிரமான ஒரு முயற்சியை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 40-50 நாட்களுக்குள்ள ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு மாற்றங்கள் கீழே வரைக்கும் வந்து ஃபீல் ஆகக்கூடிய ஒரு மாற்றங்களை அவங்க உருவாக்கிட்டாங்க. அந்த அளவுல அது ஒரு சிறப்பான ஆட்சின்னு தான் நான் நினைக்கிறேன். எங்களுக்கும் வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல 10 ஆண்டுகளுக்கு அப்புறம்
காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்குது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நீண்ட காலமா அவங்க அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டு அவங்க தான் ஆக்சுவலி இன்ஃபேக்ட் முதல்ல கேட்டவங்க. கேட்டிருந்தா அவங்களும் இன்னைக்கு ஆட்சியில பங்கு எடுத்திருக்காங்க. மேபி நேற்று சிபிஐ உடைய மாநில செயலாளர்னு சொல்லியிருக்காரு, ஒருவேளை நாங்க பங்கேற்கலாம் அப்படின்னு. ஒரு கூட்டணி ஆட்சியா தமிழ்நாட்டுல நடக்குது. அதுதான் தாவேகாவுடைய தேர்தலுக்கு முன்னையும் அவங்க அதைதான் சொன்னாங்க, ஆட்சியில பங்கு தருவோம், எல்லாரும் கூட்டணிக்கு வரணும்னு. தேர்தல் முடிந்து நடந்திருக்கு. அதுவும் ஒரு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பல்வேறு அனுபவங்கள் உள்ள, பல்வேறு கொள்கைகள் மற்றும் அதை செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகள் உள்ள கட்சிகள் வந்து ஒருங்கிணைந்து ஒரு அரசாங்கத்தில் நடத்துறதுல நம்மளால் முடிந்த பங்களிப்பையும் ஆதரவையும் கொடுக்க முடியும். மக்களுடைய குரலை, மக்களுடைய உணர்வுகளை நம்ம தரப்புல இருந்து அரசாங்கத்துக்கு சொல்ல முடியும். அரசாங்கமும் ஒரே மாதிரி சிந்திக்காம, ஒரே கட்சி சார்ந்து சிந்திக்காம பல்வேறு தரப்பினருடைய வியூவையும் எடுத்துட்டு செயல்பட முடியும். அது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஓகே. ஆனா தேர்தல் முடிந்த பிறகு நீங்க போய் இணைந்தது தானே இன்னைக்கு விமர்சனத்துக்குள்ளாக்கி இருக்கு. அதைத்தானே இன்னைக்கு எல்லாரும் விமர்சனம் செய்யறாங்க. ஜெயிச்ச பிறகு அதிகாரத்துக்காக, அதிகாரத்தினுடைய அந்த ஒரு வெறியில போய் காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்க தாவேகாவோட அப்படின்ட்டு. இல்ல 60 வருஷமா இல்லாத வெறி எங்களுக்கு என்ன. 2016ல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எங்க ஆதரவு இல்லாம அது நடந்திருக்க முடியாது. ஆனா நாங்க வந்து அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தோம். எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது, ஆட்சியில பங்கு கொடுங்க அந்த மாதிரி எந்த நிபந்தனையும் கிடையாது. ஆனா நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம். அன்னைக்கு எங்களுக்கு அதிகாரத்தின் மீது வெறி இல்லையா? அன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறப்ப நாங்க ரொம்ப நல்லவங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்க ஆதரவு கொடுத்தா நாங்கள் அதிகாரத்தின் மீது வெறி கொண்டவர்கள் ஆகிடுமா? அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் சூழல் இருக்கு. நாங்க வந்து நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில தான் தமிழ்நாட்டுல போட்டியிட்டோம். ஆனா வந்து அந்த கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. நீங்க வந்து ஒரு நெருக்கமான நம்பர் கூட கிடையாது. நாங்க வந்து இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அளவுக்கு நெருக்கமான நம்பர்கள் இருக்கு. நாங்க அந்த கூட்டணியில போட்டிட்டு நாங்கள் மாற்று கூட்டணிக்கு போனதுனால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க முடியாம போயிருச்சு அப்படின்னா அந்த மாதிரியான வாதங்கள் ஏற்படுகிறது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல்ல பாரதிய ஜனதா கட்சி பின்வாசல் வழியா வந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்றாங்க. ஆளுநருடைய ஆட்சியை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி மக்கள் தீர்ப்புங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. மக்கள் தீர்ப்புங்கிறது முதலமைச்சர் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் அவருடைய கட்சி ஆட்சி அமைக்கவும் மக்களுடைய தெளிவான தீர்ப்பை தமிழக மக்கள் வழங்கியிருக்காங்க. அதையும் நம்ம மதிக்க வேண்டியிருக்கு. அதே நேரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல மாநிலங்கள்ல அவங்க பின்வாசல் வழியா போய் தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலை உள்ளவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளுக்கு மிக மிக எதிரான மனநிலை உள்ளவர்கள். சோ அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்களித்திருக்கிற ஒரு சூழல்ல நம்ம அதே கட்சி வந்து ஆளுநர் மூலமா ஆட்சி அமைக்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. அது தமிழ்நாட்டுக்கு எந்த காலத்திலயும் நல்லது கிடையாது. அதனால ஒரு நீண்ட கால தொலைநோக்கு திட்டத்துல அதே மாதிரி எங்க கட்சியிலையும் வந்து கீழ்மட்ட லெவல்ல வந்து ஒரு கூட்டணி மாறணுங்கிற ஒரு மனநிலை வந்து கிட்டத்தட்ட கடந்த 3-4 ஆண்டுகளாவே 3 ஆண்டுகளுக்கு மேலமே வலிமையா இருக்கு. சோ எங்களுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளையும் நாங்க புறக்கணிக்க முடியாது. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நாங்க கவனத்தில் கொண்டு அந்த முடிவை எடுத்திருக்கோம். அப்கோர்ஸ் விமர்சிக்கிறவங்களுக்கு விமர்சனத்திற்கான உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் அது எல்லை கடந்து போறப்ப கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதை வந்து அரசியலை தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல மற்ற மாநிலங்கள்ல பாஜக பின்புறத்துல உள்ள வராங்கன்னா அவங்க கிட்ட கணிசமான எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. அதை வச்சு அவங்க சில எம்எல்ஏக்களை பேரம் வாங்கி இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியுது. பட் இந்த இடத்துல ஒரே ஒரு எம்எல்ஏ தான் பாஜகவுக்கு இருக்காங்க. பின்வாசல் வழியா எப்படி உள்ள நுழைய முடியும்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிவிக்கப்படாத தலைவராக பிரதிநிதியாக எப்பவுமே ஆளுநர் மாளிகை தானே தமிழ்நாட்டுல செயல்பட்டு இருக்கு. அப்ப அதே மட்டும் இல்ல, ஆட்சி அமைத்ததுக்கு பின்பும் கூட்டணி ஆட்சி இருக்குது, ஒரு உறுதியான ஆட்சி இருக்குது, மக்களின் மகத்தான அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரு ஆட்சி நடக்குது. அப்ப கூட வந்து ஆளுநர் வந்து நீங்க வந்து சில விஷயங்கள்ல தலையிடுறத நம்ம பார்க்க முடியும். நான் மதுரையில போய் சுத்தப்படுத்துறோங்கிறாரு. அது மாதிரி அதெல்லாம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு தெரியும். அங்க மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அது ஆளுநரோட வேலை எல்லாம் இல்ல. ஆளுநர் விஷயத்துல பல முறை வந்து உச்ச நீதிமன்றம், குறிப்பா தமிழ்நாட்டுல கடந்த அரசாங்கம் நிறைய யுத்தத்தை நடத்திருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துல ஆளுநரை பல முறை வந்து உச்ச நீதிமன்றம் பஞ்சாப் விஷயத்திலே சரி எச்சரிச்சிருக்காங்க. ஆனாலும் வந்து தொடர்ந்து ஆளுநர்கள் வந்து பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுறாங்க. சோ அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இல்லைன்னா கூட அவங்க ஆளுநரை வச்சு ட்ரை பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்ணும் இல்லையா? ஓகே. ஆனா இப்ப இன்றைக்கு தாவேக அரசு ஆளுநரோட ரொம்ப இணக்கமா போய்கிட்டு இருக்காங்க. பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னாலும் கூட பாஜகவை பெருமளவுல விமர்சிக்கிறது இல்ல. அது காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்தாலும்
காங்கிரஸுமே அந்த எதிர்ப்பை பெருமளவுல காட்டிக்கிறது கிடையாது அப்படிங்கறதுதானே இன்னைக்கு பெரிய விமர்சனமா மாறி இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க பாரதிய ஜனதா கட்சியை நாங்க சமரசமற்று எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தேசிய அளவில் நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு பற்றி எரிகிற ஒரு பிரச்சனை வந்து நீட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள், போட்டித் தேர்வுகள், இதெல்லாம் இளைஞர்கள் மாணவர்களுடைய எதிர்காலம் கனவுகளை சிதைக்கின்ற விஷயத்தில் வகையில அதெல்லாம் ஊழல் நிறைந்ததா காணப்படுது. பேப்பர் லீக் ஆகுது. இன்னைக்கு கூட நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சோனம் வாக் அவர்கள் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் வந்து திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும் கேட்டு உண்ணாவிரதம் தொடர்ந்து இருக்காது. அவருடைய உடல்நிலையும் கவலைக்கிடமா இருக்கு. அந்த மாதிரி அவர் மாணவர்கள், இளைஞர்களுடைய பெற்றோர்கள் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு நீட்டுங்கிற பேர்ல ஒரு பல ஆயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடிக்கிற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்விக்கான பட்ஜெட்டை விட அதிகமான நிதி வந்து இந்த எக்ஸாம்ஸ்ல புழங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கான ஒரு கொள்ளையான நிறைந்த ஒரு செட்டப்பை வந்து பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் எதிராக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் ஒரு பெரிய ஒரு நாடு தழுவிய ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு. அதே மாதிரி நாளைக்கும் அந்த இயக்கம் வந்து முதல்ல கோட்டால் நடத்தினாங்க. அடுத்தடுத்த இந்தியாவின் பல பகுதிகளிலேயே அது நடக்க இருக்கு. அதே மாதிரி வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலையும் பாரதிய ஜனதா கட்சி நாட்டுக்கு எதிரான சில மசோதாக்களை தாக்கல் செய்ய கூடுங்கிற செய்திகள் இருக்கு. அதையெல்லாம் எடுத்து நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட எப்பொழுதும் எங்களுக்கு எந்த சமரசம் கிடையாது. அதே போல தாவேகாவும் அவர்களை கொள்கை எதிரின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் உரிமைகளை தாவேகா வந்து பாதுகாப்பதில் உறுதியாக இருக்காங்க நான் நம்புறேன். உறுதியாக இருக்கணும்னு நான் விரும்புறேன். எல்லா நேரங்களிலும் வந்து ஒரு ஆட்சியை நடத்துவர்கள், ஒரு அரசாங்கத்தை நடத்துவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தினோட தமிழ்நாட்டின் திட்டங்கள் கருதி நம்ம இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம். ஆனால் அதுவே வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராகவோ, தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, உரிமைகளை பாதிக்கக்கூடியதா இருந்தால் மிக காத்திரமான முறையில் தாவேகாவும் பாரதிய ஜனதா கட்சியை எதுக்கத்தான் வேணும், எதிர்ப்பாங்கன்னு நம்புறேன். இல்ல மேம், இப்ப நீங்க சொன்ன எல்லா விஷயமுமே இந்திய அளவுல தான் இருக்கே தவிர ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கிறாரு அப்படின்னு தான் சொன்னீங்களே தவிர இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நீங்க பேசவே இல்லையே. உங்களுடைய அமைச்சரே ஆளுநர் கூட இணக்கமா போகணும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆளுநரோட இணக்கமா போறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற குரல்கள் காங்கிரஸ்ல இருந்து ஒரு அமைச்சர் தரப்புல இருந்து வரும்போது, இங்க டிவிகே அரசாங்கமும் இப்ப சிபிஎஸ்இல மும்மொழி கொள்கை எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் போது அதனுடைய நிலைப்பாட்டுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குல்ல மேம். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு எது வந்து நன்மை பயக்கக்கூடியதோ அந்த நிலைப்பாட்டை தான் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களும் எடுக்கணும். அதே போல தாவேகாவும் வந்து உரிமை பிரச்சனைகள்ல வந்து மிக நிச்சயமாக சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. அன்னைக்கு கூட்டணி கட்சி கூட்டத்துல கூட முதலமைச்சர் அவர்கள் அதுல எந்த சமரசம் இருக்காது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவும் சொன்னாங்க. ஏன்னா இவங்க ஒரு புதிய அரசாங்கம், அவங்க இன்னும் ஒரு அரசாங்கத்தினுடைய தன்மைகளை வந்து அவங்க டாக் பண்ண வேண்டி இருக்குது. அவர்களுக்கு ஒரு அவகாசம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அவங்க செட்டில் ஆகணும். இன்னும் வந்து அதிகாரிகள் மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு பட்ஜெட்டுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் வந்து அரசியலுக்கும் அரசுக்கும் புதியவரா இருக்காரு. அதே மாதிரி அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் பல பேர் வந்து அரசியலுக்கும் ஆட்சிக்கும் புதியவர்களா இருக்காங்க. சோ அவங்க வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட், அரசாங்கத்தை நடத்துறது, அதற்கான நிதி, இது மாதிரி ஒரு அரசாங்கம்ங்கிறது ஒரே நாள்ல தொடங்காது. அது வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துல இன்னும் செட்டில் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் வேணும்னு நான் நினைக்கிறேன். இருந்த டைம்ல அவங்க வந்து தன்னுடைய ஒரு இன்டென்ஷனை வந்து மக்கள் மத்தியில அவங்க புரிய வச்சிருக்காங்க. ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கும், தமிழ்நாட்டு மக்களின் அரசாங்கம் நடக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்க நிற்போம் அப்படிங்கிறது ஒரு செய்தியை அவங்க வந்து மக்களுக்கு கன்வின்சிங்கா சொல்லியிருக்காங்க. பல 10 ஆண்டுகளா காங்கிரஸ் அதிகாரத்துல இல்லைன்னு நீங்க ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க. இந்த முறை உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைச்சிருக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சர் மேல சில கிரிட்டிசிசம்ஸ் வருது, நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. அது எல்லாமே காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவா இருக்காதா? நீங்க அதற்கான ப்ராப்பரான ஒரு விளக்கம் காங்கிரஸ் தரப்புல இருந்தோ இல்ல அமைச்சர் தரப்புல இருந்தோ கூட நமக்கு சரியா தெளிவா கிடைக்கல அப்படின்னு இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? நான் இன்னும் இன்னைக்குதான் காங்கிரஸ் கட்சியின் சார்புல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அமைச்சரும் வந்து ஒரு தன்னுடைய தரப்பை விளக்கி சொல்லியிருக்காரு. உயர்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர், ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியில பல மாநிலங்கள்ல வந்து அகில இந்திய செயலாளராக பொறுப்பில் இருந்தவர், ஒரு நெடிய அனுபவம் உள்ளவர், ஒரு சமூக ரீதியாகவும் ஒரு அரசு திட்டங்கள் தொடர்பாகவும் ஒரு நாலேஜ் உள்ளவர். சில இடங்கள்ல வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா வெளியில பாக்குறப்ப இருக்கலாம். அதையும் அவர் வந்து புரிஞ்சிருக்காரு. எதுவுமே இன்டென்ஷனலா நடக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.
பட் இருந்தாலும் வந்து ஒரு அரசு துறையில பொறுப்புல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு இந்த சோசியல் மீடியா யுகத்துல. அது தொடர்ச்சியா வந்து அது சம்பந்தமான ஒரு கவனத்தை அவங்களும் கொள்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒரு அமைச்சரே கான்ட்ரோவர்சியலா இருக்காரு அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அப்படி ஒரு நான் அதை மட்டும் சொல்லல, வந்தாலே ஒரு கான்ட்ரோவர்சியலா பண்றேன். கரூர்ல முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு, அந்த நிகழ்வு பள்ளிக்கூடத்துல ஒளிபரப்பப்படுது, பள்ளிக்கூடத்துல அரசியல் நிகழ்வுகள் ஒளிபரப்பப்படலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் சொல்றாரு அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சோ பள்ளிக்கூடத்துல அரசியல் தேவையா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன எக்ஸாக்டா சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, நான் அதை பார்க்கல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் ஒரு அரசியல் நிகழ்ச்சிகள் வந்து நிச்சயமா ஒளிபரப்ப கூடாது. ஒரு அரசியல் சார்ந்த சிந்தனைகளை நம்ம வளர்த்து எடுக்கலாம். ஒரு அம்பேத்கரை பத்தி, ஒரு காந்தியை பத்தி, ஒரு நேருவை பத்தி, ஒரு அண்ணாவை பற்றி, ஒரு காமராஜரை பற்றி நம்ம வந்து ஒரு அரசியல் சார்ந்த, இங்கேயும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்து கக்கன்ல இருந்து, அயோத்திதாச பண்டிதர்ல இருந்து, இளைய பெருமாள்ல இருந்து, இமானுவேல் சேகரன்ல இருந்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு தலைவர்கள் இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான இந்த பொது உடைமை இயக்கங்கள் தமிழ்நாட்டை தோழர் ஜீவா மாதிரி இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான வரலாற்றை, ஒரு அரசியல் சித்தாந்தங்களை நம்ம வந்து அரசியல் பள்ளிக்கூடங்கள்ல சொல்லித்தரணும், சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம போதுமான அளவுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனா அதே மாதிரி வந்து தனிப்பட்ட ஒரு கட்சியின் நிகழ்ச்சியோ ஒரு கட்சியின் தலைவருடைய பேச்சையோ ஒளிபரப்புறது ரொம்ப தப்பு. எனக்குலாம் அது ரொம்ப அதிர்ச்சி இருக்கக்கூடிய விஷயமா இருந்தது. பட் உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலையிட்டு அதுல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்க வந்து அரசாங்கமா அவங்க அதை ஆதரிக்கல. அதை வந்து நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆசிரியர்களும் பள்ளிக்கூடத்துல தவிர்க்கணும். நமக்கு வந்து பிரதானமாக கொடுக்கப்பட்டிருக்கிற பணி என்னவோ அதுலதான் வந்து ஆசிரியர் சமூகம் கவனம் செலுத்தணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் ஒரு சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிற விஷயங்களையும் அவங்க கையில எடுக்கக்கூடாது. பட் அது ஒரு சில தனிநபர்கள் தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கல்வி சிஸ்டத்துடைய தவறோ, ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்தின் தவறுனோ, இல்ல ஒரு அரசின் தவறுனோ நம்ம சொல்ல முடியாது. தனிநபர்கள் ஒருத்தர் இல்ல 2 பேர் அதை செஞ்சிருக்காங்க. 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இனிமே அப்படி நடக்காதுன்னு நம்ம உறுதியா நம்பலாம். ஓகே, சமீபத்திய காலங்கள்ல தாவேகாவோட இணக்கமா போறத காங்கிரஸ் பார்க்க முடியுது. அந்த ஒரு கூட்டணி ரீதியா இல்ல ஒரு தோழமை ரீதியா. திமுகவோட திமுக வந்து எங்களை சரியா புரிஞ்சுக்கல, ஆனா தாவேகா வந்து ஒரு பரஸ்பர நட்புணர்வோடு எங்களை நடத்துறாங்க அப்படின்ட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்றாங்க. திமுக உங்களை அந்த மாதிரி நடத்தலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, திமுகவோட எங்களுக்கு நெடுங்காலம் வந்து நல்ல உறவு இருந்திருக்கு. பட் ஆனா ஆஃப் லேட் வந்து எங்களுடைய தொண்டர்கள் வந்து ஒரு அந்த கூட்டணியில இருக்கிறதுல நிறைய ஒரு மனநிறைவு இல்லாம இருந்தாங்க. அதே நேரத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி கொண்டு கரூர் உட்பட பல இடங்கள்ல முடக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை நாங்களும் வந்து தேர்தலுக்கு ஒரு 2-3 மாதம் முன்பு அன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் சொல்ற அளவுக்கு நிலைமை இருந்தது. அது வந்து உண்மைதான். ஆனா ஒரு கூட்டணி நீண்ட காலம் இருக்கிறப்ப 22 வருஷமா என்னமோ இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து அது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதெல்லாம் கடந்துதான் நம்ம வந்து அரசியல்ல வந்து நிற்க வேண்டி இருக்கு. ஒரு அரசியல்ல ஒரு கடினமான காலகட்டங்கள்ல நாங்களும் அவங்களுக்கு நின்றுருக்கோம், அவங்களும் எங்களுக்கு நின்றுருக்காங்க. ஆனா அரசியல் சூழல் மாறுறப்ப ஒரு கட்சிக்கு வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நாங்க செஞ்சிருக்கோம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்க கூட்டணிக்கு வரணும்னு அவங்க எப்பவுமே விரும்பியிருக்காங்க. ஒரு ஓப்பனா அழைப்பும் விடுத்திருக்காங்க. பட் எங்களால தேர்தலுக்கு முன்பு அதை போக முடியல. தேர்தலுக்கு அப்புறம் நாங்க போயிருக்கோம். ஓரளவுக்கு வந்து ஒரு இணக்கமான சூழல்ல பணியாற்ற முடியுது. இப்பதான் ரொம்ப ஒரு இன்னிங்ஸ் நாங்க அவங்களோட ஆரம்பிச்சிருக்கோம். போக போகதான் அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு நமக்கு தெரியும். So far it's going good. அன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திச்சாங்க. சந்திக்கிறப்போ அவங்க சொன்னது வந்து இந்த கூட்டணியில வந்து நம்மளுடைய பயணம் வந்து நீண்ட காலத்துக்கு இருக்கும், நம்ம ஒன்னா பயணிக்கும், கொள்கை ரீதியாகவும் வந்து ஒரு சமூக நீதியோ ஒரு மதச்சார்பின்மையோ தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கிறதோ நம்ம எல்லாருமே நிச்சயமா ஒத்த கருத்தோடு தான் இருப்போங்கிற உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால ஒரு நீண்ட பயணம்னு அவங்களும் சொல்றதுனால நாங்களும் அதை பத்தி ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கோம். இல்ல, ஆனா இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்து நமக்கு நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம். காங்கிரஸ்ல 10 எம்பிக்கள் நமக்கு இன்னைக்கு இருக்காங்க. 25 எம்எல்ஏக்கள் கொடுத்த இடத்துல 25 தொகுதிகள் கொடுத்த இடத்துல 18 எம்எல்ஏக்கள் நம்ம வச்சிருந்தோம். அதை தாண்டி
கம்யூனிஸ்டுகள் கிட்ட இருந்து ஒரு சீட்டை குறைச்சுக்கிட்டு நமக்கு 28 சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு இப்படி பல்வேறு பெனிஃபிட்ஸ் இருந்தும் கூட தோத்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸ் வந்து இங்க தாவேகாவுல போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அந்த விமர்சனம் அதையும் கடந்து திமுகவுல இருந்து அதனுடைய தலைவரோ இல்ல இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ யாருமே வந்து காங்கிரஸ் மேல துரோகி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை கூட ரொம்ப லேட்டா தான் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் காங்கிரஸ் இப்படி பண்றாங்க? தோத்துட்டாங்க நாங்க போயிட்டோங்கிறது உண்மை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்ன தோக்கலையா? நாங்க அவங்க தோத்தப்போ நாங்க அவங்களோட கூட்டணியில இல்லையா? இல்ல நாங்க தோக்கலையா? நாங்க தோத்தப்போ அவங்க கூட்டணியில இல்லையா? இதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து ஒரு 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 நல்ல விஷயம் தான். ஒருத்தர் தோக்குறப்ப இன்னொருத்தர் இருக்கிறது, இன்னொருத்தர் தோக்குறப்ப இன்னொருத்தர் இருக்கிறது. அந்த கூட்டணி வந்து இருக்க வரைக்கும் அது இருந்தது, இன்னைக்கு வந்து இல்ல. அதை வந்து அவங்க ஒத்துக்கணும். அதுதான் வந்து ஒரு சரியான மனநிலை நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 10 எம்பிக்கள் நாங்க கொடுத்துட்டோம், அதே மாதிரி நீங்களாம் ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு அவங்க தொடர்ச்சியா தலைமையில இருந்து சொல்றது இல்லைன்னா அவங்க தொண்டர்கள் சொல்றாங்க. அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து எங்களுடைய வெற்றிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முழு பங்கு இருக்கோ அதை நாங்க மறுக்கல, நிச்சயமா இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய வெற்றியில எங்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய வாக்காளர்களுடைய பங்களிப்பும் இருக்கு. நீங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு பாஸ் மார்க் வந்து 35 அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஸ்கூல்ல, நீங்க வந்து 33 வாங்கிட்டாலோ 30 வாங்கிட்டாலோ நீங்க ஸ்டில் பாஸ் இல்லை. அந்த 5 மார்க்கையும் நீங்க வாங்கணும். அதனால ஒருத்தருக்கு வந்து எவ்வளவு வாக்கு சதவிகிதம் இருக்கு, சில இடங்கள்ல எங்களுக்கு 25% வாக்கு சதவீதம் இருக்கும் கன்னியாகுமரி மாதிரி மாவட்டங்கள்ல, சில இடங்கள்ல எங்களுக்கு சிவகங்கை, விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல எங்களுக்கு 15% மேல வாக்கு சதவீதம் இருக்கும். சில இடங்கள்ல அதற்கு குறைவான வாக்கு சதவீதம் எங்களுக்கு இருக்கும். அதே மாதிரிதான் சிபிஎம், சிபிஐ, விசிகே, முஸ்லீம் லீக் எல்லாமே வந்து ஒரு போர்டுக்கு எடுத்துட்டு வராங்க அவங்களோட வாக்காளர்களை. இந்த மனநிலை இருக்குதுல்ல, இந்த மனநிலையுமே பிரச்சனையின் ஒரு பகுதின்னு நான் நினைக்கிறேன். நாங்க தான் எல்லாமே பண்றோம், உங்க ஓட்டு நீங்களும் எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல, உங்களோட ஓட்டே எங்களுக்கு தேவையில்லை, நீங்க அந்த மாதிரி மனநிலை இருந்தா அப்புறம் எதுக்கு நீங்க கூட்டணி தேவைப்படுது? எங்களுடைய வாக்குகள், எங்களுடைய ஆதரவு, எங்களுடைய ஒத்துழைப்பு, நம்ம எல்லாம் ஒரு குழுவா இருக்கிறது தேவைன்னு நினைச்சுதானே ஒரு கூட்டணி நம்ம அமைக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டணி அமைச்சதப்ப அவங்க அந்த கூட்டணிக்குரிய வேல்யூவையும், கூட்டணி முடிஞ்சப்பறம் அவங்க நீ எங்கனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க அப்ப நாங்களும் அதை சொல்லலாம்ல. பட் நாங்க அதை சொல்ல விரும்பலைன்னா இந்த எங்களை பொறுத்த வரைக்கும் தி மூட் அவுட். திமுகவும் அதுல இருந்து ஒரு வெளியில வரணும் தான் நான் நினைக்கிறேன். நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு எதிர்கட்சியா மக்கள் உங்களை வந்து கைவிட்டுல, மக்கள் வந்து ஒரு எதிர்கட்சியா வந்து உங்களை உட்கார வச்சிருக்காங்க. ஒரு எதிர்கட்சிகளுக்கு பணி இருக்கு. ஒரு தமிழ்நாட்டுல எதிர்கட்சியினுடைய பணிங்கிறது முன்னாள் கடந்த காலத்துல கூட்டணி கட்சிகள் இருந்து அவங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறது இல்ல. அந்த இடத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கடந்து போய் அடுத்த அரசியல் பணிகளை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அவங்களுக்கும் சரியா இருக்கும், தமிழ்நாட்டுக்கும் சரியா இருக்கும், கடந்த காலத்துல நாம் வச்சிருந்த உறவுக்கும் அது சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல அவங்க அதை மறுக்கல. ஆனா விசிகாவையோ கம்யூனிஸ்டையோ அவங்க கூட்டணியில இருந்து வெளியே போகும்போது அவங்க மேல வைக்காத விமர்சனத்தை காங்கிரஸ் மீது மட்டும் கரெக்டா துரோகின்னு வைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு எம்எல்ஏக்கள் கூட வந்து பரஸ்பரம் ஒரு நன்றி கூட தெரிவிக்கல, ஒரு தோழமை உணர்வோட வந்து சந்திக்க கூட இல்லை, எதுவுமே பேசல அப்படிங்கறதுன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு விசிகாவில இருந்து ஒரு அமைச்சர் பெற்றிருக்காங்க அப்படின்னு போறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க மேல வைக்காத விமர்சனத்தை ஏங்க காங்கிரஸ் மீது மட்டும் வைக்கணும்? இல்ல, தனிப்பட்ட முறையில் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து பார்க்கல, முறையான முறையில எங்களுக்கு கூட்டணி வந்து பிரிஞ்சு போறதுல அவங்க தகவல் சொல்லல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது கட்சி ஏன் அந்த நிலைப்பாட்டை எடுக்குன்னு எனக்கு தெரியாது. நான் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில வந்து நம்ம எம்எல்ஏக்கள் போய் பார்த்திருக்கலாம், ஒரு முறைப்படி நம்ம பிரிஞ்சிருக்கலாம்னு தான் நானும் நினைக்கிறேன். நாங்க வந்து தாவேகாவோட போறதுங்கிறது தவிர்க்க முடியாதது. அது வந்து தமிழ்நாட்டிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வந்து எல்லாருமே பார்க்கலன்னு சொல்லிட முடியாது. ப. சிதம்பரம் அவர்கள் போய் பார்த்தாங்க, நான் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை பார்த்தேன். ஸோ அது மாதிரி தனிப்பட்ட முறையில நிறைய பேர் பார்த்துருக்கோம். பட் ஆனா வந்து அது தனிப்பட்ட முறையில போனதுதான். அது வந்து அவங்க தோத்துருக்காங்க. எனக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குறிப்பா எங்களுடைய மாவட்ட அரசியல் சார்ந்து நிறைய நெருக்கடிகள் இருந்திருக்கு. பட் இருந்தா கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நம்ம கூட்டணியில இருந்தப்ப நம்ம கூட்டணியில போட்டிக்கிட்ட ஒருவர் தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காரு, அதனால அவரை போய் பார்க்கறது சரியானதுன்னு நினைச்சு நான் போனேன். அப்படிதான் ப. சிதம்பரம் அவர்களும் போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சிலர் போயிருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து அதனாலயே வந்து அவங்க திட்டமாட்டாங்கன்னு இல்லை. இப்ப விசிகேவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அவங்க போய் முறைப்படி பார்த்து சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனா விசிகேவை எவ்வளவு மோசமா அவங்க விமர்சிக்கிறாங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் தாண்டியும் ஒரு மதிப்பும் ஒரு நம்பகத்தன்மையும் பெற்றிருக்கிறார் திருமாவளவன் அவர்களையும், ஒரு நீண்ட காலம் அரசியல்ல பணியாற்றி ஒரு சமூக நீதிக்காக ஒரு சமரசம் இல்லாமல் நின்ற
தோழர் வன்னியரசு அவர்கள் அமைச்சரவையில இடம்பெறதையும் அதை கூட வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையா விமர்சிக்கத்தானே செய்யறாங்க. அவருடைய போலியாங்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் விமர்சிக்கிறது வேற, கட்சியினுடைய தலைமை விமர்சிக்கிறது வேற. இதுவரைக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களையோ விசிக அவர்களையோ விமர்சனம் செய்யல. ஆனா அவரே ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு, காங்கிரஸ் துரோகம் செய்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. சோ இது எல்லாமே வச்சுதான் நான் அந்த கேள்வியை முன் வச்சேன். சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கு எண்டே இல்லை. இப்ப நாங்களும் அது சொல்லாமல, எங்களை வந்து நீண்ட காலமாக கூட்டணியில வச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சின்னு எங்க மக்கள் கேட்கிறப்ப அதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தயாரா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் கட்சியில ஒரு 2 கொஞ்சம் மந்திரிகளோ, விசிகேல கொஞ்சம் மந்திரிகளோ, பொது உடைமை இயக்கத்திலிருந்து சில மந்திரிகளோ, முஸ்லீம் லீக்ல இருந்து ஒரு மந்திரிகளா இருந்தா இந்த தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணை கவுந்துருமா தலையில? இப்ப நீ யோசிச்சு பாருங்க. இப்ப கூட்டணி ஆட்சி தான் நடக்குது தாவேகா. அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பின்னடைவு வந்துருச்சு? நீங்க சாதாரண மக்களை சந்திக்கிறப்ப மக்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. மாநிலத்தில் வந்து நாங்க யாருக்கும் ஆட்சியில பங்கு தர மாட்டோம், ஆனால் மத்தியில கூட்டாட்சியா இருப்போம் அப்படிங்கிறது என்ன நியாயம்? நீங்க சொல்லுங்க. மாநிலத்திலேயே நீங்க உங்களுக்கு கூட்டு நாங்க வேண்டாம், மத்தியில எங்களுக்கு கூட்டு வேண்டாம்னு சொல்லுங்க, அது ஒரு நியாயம். இல்ல வந்து மத்தியில கூட்டு கொடுங்க, நாங்க மாநிலத்திலேயே கூட்டு கொடுங்கன்னு சொல்ற அது ஒரு நியாயம். ரெண்டுமே இல்லாம பேசினா எப்படி? இவ்வளவு காலம் நாங்க எல்லாம் பொறுத்துட்டு தானே இருந்திருக்கோம். அதாவது வார்த்தைகள் வந்து தடிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது 2 பக்கமே நான் அதை சொல்றேன். நம்ம ஒரு கூட்டணியில இருந்திருக்கோம், இன்னைக்கு அந்த கூட்டணி இல்ல, வேறு கூட்டணி நோக்கி நகர்ந்துட்டோம். தமிழ்நாடு அரசியல் வந்து வேறு இடத்தை நோக்கி பயணப்படுது. ஆனா வந்து இன்னும் வந்து தமிழ்நாட்டிற்கான பொது எதிரின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அரசாங்கம் தான். அந்த ஒரு பாசிச அரசாங்கத்தை, தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒரு அரசாங்கத்தை, தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய எதிர்காலம், நம்மளுடைய மொழி, நம்மளுடைய இனம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாத்து மீதுமே தாக்குதல் நடத்துற ஒரு அரசாங்கத்தை இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களை வந்து சின்னாபின்னமாக சிதைத்து எஸ்ஐஆர் மாதிரி கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் உட்பட பல்வேறு அமைப்புகளை தன்னுடைய மக்களை காப்பாற்றுகிற, ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற, மக்களுடைய வரிப்பணத்தில் வந்து நடத்தப்படுகின்ற அரசாங்க அமைப்புகளை எல்லாம் சிதைச்சு ஒரு இந்தியாவையே வந்து ஒரு சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிற ஒரு நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுடைய வேற்றுமைகளை எல்லாம் மறந்துட்டு நமக்கெல்லாம் டிஃபரன்சஸ் இருக்கதான் செய்யும். இப்ப கேரளால எங்களுக்கு சிபிஎம்க்கு டிஃபரன்சஸ் இல்லையா? இல்ல வெஸ்ட் பெங்கால்ல எங்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் டிஃபரன்சஸ் இல்லையா? இல்ல பஞ்சாப்ல எங்களுக்கும் ஆப்புக்கும் டிஃபரன்சஸ் இல்லையா? அது வந்து நிதர்சனம், அதுதான் உண்மை. அத உண்மையை ஒண்ணு நம்ம மறுக்கவோ முடியாது. பட் அதை தாண்டியும் ஒரு பொது நோக்கத்திற்காக, தமிழ்நாட்டின் இந்தியாவின் எதிர்காலத்திற்காக நம்ம சேர்ந்து பயணிக்க வேண்டிய இடங்களும் இருக்கு. நாடாளுமன்றத்துல இப்ப ஒரு கூட்டத்தொடர் வருது, மழைக்கால கூட்டத்தொடர் வரப்போகுது. மிக மோசமான மசோதாக்கள் தாக்கலாகும் ஒரு அச்சத்தோடவே நாங்கெல்லாம் இருக்கோம். அப்படி ஊடகங்கள்ல செய்திகள் வருது. சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாரும் இணைந்து ஓட்டு போட்டுதான் ஆகணும். ஓட்டு போடாம இருக்க முடியாது இல்லையா? சோ ஒரு அரசியல்ங்கிறத வந்து ஒரு நேரோ மைண்டடா நம்ம பார்க்க கூடாது. அது வந்து ஒரு லார்ஜர் பிக்சர். எண்ட் ஆஃப் த டே அரசியல்ல என்ன முக்கியம்னா மக்கள், நம்மளுடைய மாநிலம், நம்மளுடைய நாடு, இதுதான் முக்கியம். மத்த எதுவுமே முக்கியம் கிடையாது. அரசியல் கட்சிகள், தலைவர்கள், நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது. மக்களுக்காக தான், ஒரு நாட்டுக்காக தான் வந்து அரசியல் கட்சிகள், ஜனநாயகம், அரசாங்கம் எல்லாமே இருக்குது. அவங்கள விட பெரியவங்க வந்து யாரும் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது தேர்தலுக்கு பிந்தைய நடந்ததா, இல்ல தேர்தலுக்கு பிந்தைய நடந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடியுமே ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பிரச்சாரம் செய்யறாரு, தலைவர்கள் 2 பேரும் சந்திக்கல. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிரதர்ஹுட் பாண்டிங் இருந்துச்சு 2 பேருக்கும் அப்படின்ற விமர்சனங்கள் இருந்துச்சு. அண்ட் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ்னுடைய இந்த முடிவை இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்களே விமர்சனம் செய்து ஒரு போட்டோ போடுறாரு. வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் செய்தது ஏற்கக்கூடியதல்ல அப்படின்ற மாதிரி. இல்ல அது வந்து அந்த முடிவை எடுத்த இடத்துல நான் இல்ல, அந்த முடிவை அந்த பொறுப்புல இருந்தவங்க தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கு அவங்க தான் பதில் சொல்ல முடியாது, நான் பதில் சொல்ல முடியல. எனக்கு தெரியாது அது ஏன் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அந்த நேரத்தில் அந்த முடிவை நாங்கள் எடுத்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரு 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 முக்கியமான இடம்ங்கிறத வந்து திராவிட முன்னேற்ற கழகம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் தமிழ்நாட்டிற்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களின் மனநிலைக்கும் சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்குள்ள ஒரு கோஷ்டி பூசல் இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்ப தலைமை மாற்றத்துக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரா செல்வ பெருந்தகை இருந்த இடத்துல இன்றைக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மாற்றப்பட்ட பிறகு இந்த கோஷ்டி பூசல் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அது வந்து நீங்க, அதாவது இது தொடர்ந்து ஊடகங்கள் வந்து எங்க மேல வைக்கிற சார்ஜஸ். காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஜனநாயகமான கட்சி. எங்களுக்கு இருக்கிற கருத்துக்களை நாங்க வந்து கட்சிக்குள்ளையும் பொதுவெளியிலையும் சொல்றது வந்து ரொம்ப சகஜம். அது ஒரு உள்கட்சி ஜனநாயகம் எங்க கட்சியில இருக்கு.
அதுதான் வந்து நார்மல். ஆனா நிறைய கட்சியில வந்து உள்கட்சி ஜனநாயகமே இல்லைங்கிறது வந்து அப்நார்மல். நீங்க உள்கட்சி ஜனநாயகம் இல்லாத கட்சிகளை கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிற ஒரு மற்றவர்களுடைய தனி உரிமை மதிக்கிற ஒரு கட்சியை தொடர்ந்து நீங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சியை போய் நீங்க கேட்கணும், ஏன் வந்து இப்படி எல்லாரையும் ஒடுக்குறீங்க, இது 2 பேர்லாம் கட்சியா அப்படின்னு போய் கேட்கணும். அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உண்மையான இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் வகுத்திருக்கிற உரிமைப்படி ஜனநாயக முறைப்படி நடக்கிற ஒரு கட்சியை எதுக்கு கேள்வி கேட்கணும்னு எனக்கு புரியல. அதே மாதிரி செல்வ பிறந்தை அவர்கள் மேல ஒரு மாற்று கருத்து நானே வச்சிருக்கேன். பட் அவர் ஒன்றும் கோஷ்டி எல்லாம் பண்ணலையே. அவர் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரா இருந்தாரு, இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. அன்னைக்கு மாணிக் தாகூர் இருக்காங்க, அவங்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருக்காங்க. எல்லாம் இணைஞ்சுதான் வேலை செய்யுது. என்ன கோஷ்டி? ஒரு கருத்து இருந்து ஒரு அது கருத்து வெளியே சொன்னா உடனே அதுக்கு பேரு கோஷ்டியா? இல்ல நீங்க அவர் மேல வச்ச விமர்சனம் மாதிரி அவர் உங்க மேல சொல்றாரு. ஒரு அதுதான் ஜனநாயகம். ஒரு விமர்சனம் இருந்தா வைக்கதான் செய்வாங்க. அது வைக்காம இருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு பயம் யாரும் கிடையாது. அதுதான் சொல்றேன். ஜோதிமணி பத்தியும் காங்கிரஸ் தாகூர் மாணிக்கம் தாகூர் பத்தியும் பேச வேண்டி இருக்கு, நான் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்றாருன்னு கேளுங்க, எனக்கு தெரியாது. நீங்க போய் மைக்க வச்சு அவர் வாயை கொடுங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாத்துக்கும் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு, எல்லாருக்கும் அதை சொல்றதுக்கான உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆகச்சிறந்த தன்மை. என்ன அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கிற உள்கட்சி ஜனநாயகம் தான். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற உள்கட்சி ஜனநாயகம் இந்தியாவில் எந்த கட்சியிலும் கிடையாதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இந்த அரசு எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸினுடைய இந்த அமைச்சரவை பங்கீடு அப்படிங்கிறது தொடருமா? காங்கிரஸ் வலிமை பெறுமா? காங்கிரஸுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா? இல்ல, மிக நிச்சயமா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுல சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரு விரைவில். காங்கிரஸ் கட்சி ஒரு புதிய முறையில எஸ்எஸ்ஏன்னு ஒரு புதிய ஒரு டிரான்ஸ்பரண்டான முறையில மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நிறைய இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்குது. இன்னும் கூடுதலாக பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கலாம், வாய்ப்பு அளிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே போல வட்டார அளவுலையும் வந்து அந்த மாதிரி ஒரு வெளிப்படையான தன்மையோட வட்டார தலைவர்களை நியமிக்கணும்னு இப்ப இருக்கிற மாநில தலைவர் திரு மாணிக் தாகூர் அவர்கள் ஒரு முடிவு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால மிக நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கு. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் காந்தி குடும்பத்தின் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பேரன்பை வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த குடும்பமும் நாங்களும் அப்படிதான் இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு எளிமையானவங்க, எந்த விதமான சர்ச்சைக்கோ சண்டைக்கோ போகாதவங்க. எங்க வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் இயக்கமாக தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் மனங்கள்ல இருக்கு. அத நம்பிக்கையை காப்பாத்தணுங்கிறதுல நாங்க எப்பவுமே உறுதியா இருப்போம். அதனால வந்து இனிமே வந்து ஒரு வளர்ச்சியின் பாதையில எங்களால முன்னெடுத்து செல்ல முடியும் நான் நம்புறேன். அதுக்கான முயற்சிகளை இப்ப இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. அடுத்தடுத்த நேர்காணலை இன்னும் விரிவா பேசுவோம். நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ வர்ணம். தேங்க்யூ.